Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணாவோட விருப்பம், அண்ணாவோட ஆசை, உங்களோட ஆசையும் கூட எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் முதல்வர் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கண்ணா. அப்புறம் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. என்னமோ என்னோட அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. எப்படி இருக்கு அவங்களோட ஆட்சியானது? நீங்க ஆசைப்பட்டது, நீங்க விருப்பப்பட்டது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா? எனக்கு எங்கேயுமே நான் தனியா போய் பழக்கம் இல்லை. ஆனா இதுக்கப்புறம் நான் தனியா போக எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் ஆச்சு. நான் 2 டேஸா கரூர்ல தாங்கண்ணா இருக்கேன். 2 டேஸா நான் கரூர் போக எல்லாருமே பார்க்கும்போதுலாம் எனக்கு அண்ணா ஞாபகம் வந்துச்சு. இந்த சேஃப்டி அப்ப கொண்டு வந்திருந்தா எங்க அண்ணா இருந்திருப்பான்ல. இது எதிர்பார்த்தீங்களா? இந்த விஷயமானது பண்ணுவாங்கன்றது எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நான் சடனா தான் போன் வந்துச்சு. சடனா சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணாம், அம்மா கொஞ்சம் இதா இருக்கணும்னு அம்மாக்கு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி நீ வாங்கினா நான் ரெஸ்ட் எடுப்பேன். உள்ள வரும்பொழுதா இருக்கட்டும், அவர் என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு? அண்ணா எதுவும் பேசலண்ணா. ரொம்ப எமோஷனல். அவர் உள்ள வரும்போதே அழுக வந்துருச்சு, எமோஷனல் ஆயிடுச்சு. வாங்கும்போது ரொம்ப எமோஷனல், அவரும் அழுதுட்டாரு. இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அவர் கண் கலங்கி நின்னதா சொன்னாங்க. அது நடந்ததா? ஆமாங்கண்ணா, ரொம்ப அழுதாரு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப அழுதுட்டு தான் அப்புறம் திருப்பியும் அது இப்ப நிறைவேறிருக்கு அப்படின்றப்போ, அதுவும் அண்ணன் மூலியமா நிறைவேறிருக்குன்றப்போ இப்ப கூடயே இருக்கிறாருன்னு உணர்றீங்களா? எனக்கு அண்ணாவை பார்க்கும்போதும் எங்க அண்ணாவை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்பயும் எங்க அண்ணா பிசிக்கலா இல்ல, மற்றபடி எங்க கூடயே தான். நீங்க பேசணும்னு இருந்தா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன். நான் சொல்லிருப்பேன். இதன் மூலியமா சொல்லிருங்க, அழைச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு பாத்துருவாங்க. அண்ணா என் பையன் காது குத்துக்கு நீங்க வரணும். ஆதன் சிம்மனேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அந்த கரூர் துயர சம்பவம் தான் இன்ன வரைக்கும் மறக்க முடியல அப்படின்னாலுமே கூட முதல்வர் அவர்கள் அனைத்து குடும்பத்தாரையும் சந்திச்சு அரசு வேலையானது வழங்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் பேச போறோம். மேடம் வணக்கம். வணக்கம். நம்ம பேர் சொல்லுங்கம்மா. பிரியதர்ஷினி. அண்ணா ரவி கிருஷ்ணா. அண்ணாவோட இழப்பு, அதுல இருந்து மீண்டுட்டீங்களாம்மா? எப்படி இருக்கீங்க? மீள இல்லைங்கண்ணா, அண்ணா ஊருக்கு போயிருக்கான்னு நினைச்சிட்டு அப்படியே இருக்கும். ஓகே. தாவேக்கா, ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் குடும்பத்தோட நீங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க. அப்போ நீங்களாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு அண்ணா அவ்வளவு தூரம் ஆசைப்பட்டிருந்தாங்க. அண்ணனும் அந்த கூட்டத்துல தான் இருந்தாங்க. அப்போ முதல்வருக்காக, அதாவது தாவேக்கா கட்சியின் தலைவரா இருக்கும் பொழுதே நீங்க அவ்வளவு தூரம் குடும்பமா போய் பார்த்தீங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் எப்படி இருக்கு? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சா? அண்ணாவோட விருப்பம், அண்ணாவோட ஆசை, உங்களோட ஆசையும் கூட எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் முதல்வர் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கண்ணா. அப்புறம் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. என்னமோ என்னோட அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. அப்படி அந்த 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 நிலைமையில இருக்கேன். அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அதேதான் எனக்கும் அப்படியே தான் இருக்கும். ஓகே. எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா ஆட்சி பிடிப்பாங்க தாவேக்கா அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்கன்னா அப்படியாம்மா? ஓகே. இல்ல, அந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது எப்படி இருந்தது? அதான் வீட்ல இருக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஒரு ஒன் வீக் ஃபுல்லா நர்வஸாவே போச்சு. எப்படியா இருந்தாலும் ஆட்சி பிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ 50 நாட்கள் கடந்துட்டாங்க. எப்படி இருக்கு அவங்களோட ஆட்சியானது? நீங்க ஆசைப்பட்டது, நீங்க விருப்பப்பட்டது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா? அவங்களோட செயல்பாடுகளானது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சேஃபா இருக்குண்ணா. எனக்கு எங்கேயுமே நான் தனியா போய் பழக்கம் இல்லை. ஆனா இதுக்கப்புறம் நான் தனியா போக எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் ஆச்சு. எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கேயா இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு சேஃபா இருந்துச்சு. இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணிருந்தாங்க தாவேக்கா சார்பாக. அவ்வளோ பாதுகாப்போட, அவ்வளோ சேஃப்டியா நடந்துச்சு. இந்த ஏற்பாடுகள் அப்ப நடந்திருந்ததுன்னா இந்த இழப்பானது நடந்திருக்காது நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடந்திருக்காதுங்கண்ணா. ஓகே. இல்ல, இனி வர நாட்களையும் நடக்காது. ஏன்னா தாவேக்கா ஆட்சி இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்திலுமே கூட இன்னைக்கு நடந்தது அப்ப நடந்திருக்கணும்ன்றது நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது நான் 2 டேஸா கரூர்ல தாங்கண்ணா இருக்கேன். 2 டேஸா நான் கரூர் போக எல்லாருமே பார்க்கும்போதுலாம் எனக்கு அண்ணா ஞாபகம் வந்துச்சு. இந்த சேஃப்டி அப்ப கொண்டு வந்திருந்தா எங்க அண்ணா இருந்திருப்பான்ல அப்படின்னு எனக்கு அப்ப தோணிட்டே இருக்கும். சொல்லுவேன், அம்மாட்ட சொல்லுவேன், ரொம்ப சேஃபா இருக்குமா, பயப்பட வேணாம். ஒரு மாதிரி மனசுக்குள்ள கால்ல இருந்து ஒரு பயம் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே ஒண்ணு இப்படி நடந்துச்சு, அதனால அந்த பயம் இருந்துச்சு. ஆனா எனக்கு சேஃப்டியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பயம் சுத்தமாவே இல்லை. எதுவுமே நடக்காது, இன்னைக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் முன்கூட்டியே பேசும் பொழுதும் நிறைய பேர் வச்ச கோரிக்கையா அரசு வேலையானது கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தாங்க.
நீங்களும் எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் முதல்வர் அவர்கள் அப்பவே உங்களை சென்னைக்கு அழைக்கும் பொழுதே ரொம்ப மனம் உடைஞ்சுதான் அழுதுருந்தாங்க. சோ இதை மீறி இது நடக்குமா? இது 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 எதிர்பார்த்தீங்களா? இந்த இந்த விஷயமானது பண்ணுவாங்கன்றது எதிர்பார்த்தீங்களா? இல்ல நான் சடனா தான் ஃபோன் வந்துச்சு. சடனா சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணாம், அம்மா கொஞ்சம் இதா இருக்கணும்னு அம்மாக்கு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி நீ வாங்குனீன்னா நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மாக்காக நான் அண்ணா கொடுத்ததை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ணாவை இன்னைக்கு சந்திச்சிருக்கீங்க, அது முதல்வரா எப்படி இருந்தது? உள்ள வரும்பொழுதா இருக்கட்டும், அவர் என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு? அண்ணா எதுவும் பேசலண்ணா. ரொம்ப எமோஷனல். அவர் உள்ள வரும்போதே அழுக வந்துருச்சு, எமோஷனல் ஆயிடுச்சு. வாங்கும்போது ரொம்ப எமோஷனல், அவரும் அழுதுட்டாரு, கன்சோல் பண்ணாரு. அவ்வளவுதான், எதுவுமே பேசல சார், எதுவும் பேசல. ஓகே, எப்படி இருந்தாருமா தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல்வர் அவர்கள் எப்படி இருந்தாங்க? எனக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தாங்கண்ணா இருக்கு. ஓகே, இன்னைக்கு பேசுனதை கேட்டீங்களா? இன்னைக்கு இந்த கேட்டோம், நான் லைவ் பார்த்தோம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்பீச்? கூஸ் பம்பா இருந்துச்சு. ஓகே, ஒரு மாதிரி அவர் எல்லாமே கரெக்டா சொன்னாரு. சொல்லும் போதெல்லாம் ரொம்ப இத கிளியரா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இன்னைக்குமே கரூருக்கு வரக்கூடாது, இந்த அரசாணை வழங்கக்கூடாது அப்படின்னு வழக்குகள் எல்லாம் போட்டாங்கல்ல. சோ அதுக்கான பதிலும் அங்க சொல்லிருக்காங்க. சோ அப்படி முடியுமா? முதல்வர் அவர்களை கரூர் மக்கள் எல்லாம் இன்னும் கோபத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு சிலர். அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்கண்ணா, என் சைடு வரைக்கும் அப்படி கோவம் எல்லாம் யாரும் இல்ல அவர் மேல. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா அதுல இருந்து மீண்டுட்டாங்களா? இப்போ இத பார்க்கும் பொழுது ஃபேமிலியா என்னவா ரியாக்ட் பண்ணீங்க? அம்மாக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா அண்ணாவை மிஸ் பண்றோம். என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப என்ன வழங்கி இருக்காங்க அப்படின்றது? யூனியன் ஆபீஸ்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டா கொடுத்திருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ஒரு அண்ணனா, ஏன்னா நான் ஒரு அண்ணனா இருப்பேன், ஒரு தம்பியா இருப்பேன்னு அவர் வாய் வார்த்தையா சொல்லாம செஞ்சு காட்டியிருக்காரு. ஆமாங்கண்ணா, இந்த வேலை வந்து எங்க அம்மாவை நான் லைஃப் லாங் பாத்துக்கலாம், அது எனக்கு ரொம்ப பெரிய இது. அப்படி இதுலயே இல்லாம இதுல எக்ஸாம் எழுதி படிச்சு இன்னும் ஹை பொசிஷனுக்கு போனா இன்னும் எங்க அம்மா நல்லா பாத்துக்கலாம். உங்களுக்கு கனவே எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஜாப். சோ அது அது இப்ப நிறைவேறிருக்கு அப்படின்றப்போ, அதுவும் அண்ணன் மூலியமா நிறைவேறிருக்குன்றப்போ இப்ப கூடயே இருக்கிறாருன்னு உணர்றீங்களா? எனக்கு அண்ணாவை பார்க்கும்போதும் எங்க அண்ணாவை பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு. இப்பவே எங்க அண்ணா பிசிக்கலா இல்ல, மற்றபடி எங்க கூடயே தான் அவன் இருக்கான். இப்ப வந்து எனக்கு இது ரொம்ப, அண்ணா ஒரு வழி காமிச்சுட்டு போயிருக்கான், அதுல நல்லபடியா நான் போகணும், அவ்வளவுதான். ஓகே, இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அவர் கண் கலங்கி நின்னதா சொன்னாங்க, அது நடந்ததா? ஆமாங்கண்ணா, ரொம்ப அழுதாரு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அழுதுட்டு தான் அப்புறம் திருப்பியும் இது கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, நார்மல் ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல, அழுதாரு. ஆனா ஒருவேளை நீங்க அவர்கிட்ட ஏதாவது அண்ணங்கிட்ட உரிமையா ஏதாவது பேசணும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னவா இருக்குமா? நான் வந்து என் பையனுக்கு மாமாவா எல்லாமே செய்யணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா அண்ணா கரெக்டா என் பையனுக்கு காது குத்து வைக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அண்ணா இறந்தான். அந்த இடத்துல நான் அண்ணாவை வச்சு பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், அவ்வளவுதான். ஓகே, ஒருவேளை நீங்க பேசணும்னு இருந்தா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன். நான் சொல்லிருப்பேன். இதன் மூலியமா சொல்லிருங்க, அழைச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கூப்பிடுங்க, பாத்துருவாரு. அண்ணா என் பையன் காது குத்துக்கு நீங்க வரணும், வர முடியாட்டி கூட ஒரு வாழ்த்து சொன்னா போதும் எனக்கு. ஓகேமா, இங்க இருக்கக்கூடிய, அதாவது கரூர்ல இருக்கக்கூடிய தாவேகா சார்ந்த ஆட்கள் கூடவே இருக்காங்களா? ஏதாவது ஒண்ணுனா அவங்க அணுக முடியுதா? பேச முடியுது. நான் நம்பர் கொடுத்திருக்காங்க, எப்ப கூப்பிட்டாலுமே எடுக்கிறாங்க, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் செய்யறாங்க. ஒரு 2 டேஸ் முன்னாடி தண்ணி பிரச்சனைன்னு சொல்லி அம்மா கூப்பிட்டு பேசினாங்களாம், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கு ஏத்த அத்தாரிட்டி எல்லாம் உடனே கூப்பிட்டு பேசினாங்களாம். சோ எல்லாமே ஹெல்ப் பண்றாங்கண்ணா. ஓகே, இல்ல இந்த 50 நாட்கள் ஆயிருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், அதான் மாதம் அந்த 5000 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், கூட ஒரு பிரச்சனைனா வந்து நிக்காத, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க, எல்லாம் கரெக்ட்டா சொன்ன வாக்குகளை பண்றாங்க, கரெக்ட்டா. அவங்களும் கூடவே தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. சிறப்புமா, ரொம்ப நன்றி. நீங்களும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்றது எங்களோட வாழ்க்கையிலும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த அரசாணை வழங்கின முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ் தானா சொல்லணும். இது எனக்கு நான் இது வரைக்கும் வேலைக்கு போனது இல்லைங்கண்ணா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன். அவரோட பிளஸோட இன்னும் நல்லா மேல போய் அம்மாவும் நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா.